செவ்வாய்க்கிழமை வேல்மாறன் படிப்பேன். அப்போ எடுத்து வச்சது மயில் தோகை நிறையா மாடியில் கிடந்தது. எங்கள் வீட்டு பூஜை ரூமு அலமாரியில் தான் எடுத்து வச்சுருக்கேன். மயில் மாடி வரைக்கும் வரும். அங்கே நிறைய தோகை கிடச்சிது. வயலில் முன்னெல்லாம் மாடினா நிற்கும். ஆனால் வீட்டுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. நம்ம எப்போ முருகனை கும்பிட ஆரம்பித்தேன் திருச்செந்தூர் போய், அதுலேருந்து மயில் மாடிக்கு வரும். அங்கே தோகையெல்லாம் மாடியிலே தான் கிடக்கும், வெளிலே கிடக்காது எங்கேயுமே. அதுதான் கொண்டாந்து எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பூஜை அலமாரி நான் எங்கெங்கே கோயிலுக்கு போனேன்னா அங்கேருந்து ஒன்று அங்கே உள்ள நினைவாக ஏதாச்சும் வாங்கிட்டு வருவேன். அப்படி வாங்கிட்டு வந்து வச்சது தான் எல்லாமே. இது சிவலிங்கம் தம்பி கும்பிடுவான். திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தது அவன் அபிஷேகம் பண்ணி சாமி சிவபக்தனவன். இந்த சின்ன தோகை ஒன்று மயில் தோகை கிடச்சி அது கிருஷ்ணன்ட்டு வச்சுருக்கேன். மயில் தோகை நிறைய கிடந்தது. இது மூர்த்தி விநாயகர் மன்னார்குடி. இது திருச்செந்தூர் முருகன், ஆஞ்சநேயர். எங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். இது சத்யநாராயண பூஜை பண்ணுறேன் பௌர்ணமியில், அதுக்கு வாங்கின படம். லக்ஷ்மி நாராயணன் அஷ்டலக்ஷ்மியோட. இது மகாலட்சுமி துர்க்கை சிலையெல்லாம் இருக்குது. சாய்பாபா மூட்டை சித்தர். அவர் இயேசு வேளாங்கண்ணியில் வாங்கிட்டு வந்தது. கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் வாங்கிட்டு வந்தது. தம்பி கும்பிடுவான்னு சொன்னல, சிவலிங்கம் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுவான். அவன் ரொம்ப சிவபக்தன். சமூகத்தம்மன். நான் மாலை போட்டு போவேன். நாச்சியார் கோவில் கல்கரட்டன் ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் அம்மன் லோகோவாக இதை நான் வச்சுருக்கேன். புத்தர், கோமாதா, அன்னபூர்ணி காசிலேருந்து ஒருத்தவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க, போயிட்டு வந்தவங்க.